கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். என கருமையானவர்களே, பலவானுடைய கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட யாரோ ஒருவருடைய கரங்கள் எனக்கு மேலாக ஓங்கி இருக்கிறது, அல்லது என்னுடைய கரங்கள் செய்ய முடியாத காரியங்களுக்குள்ளாக செயலிழந்து போகிற சூழ்நிலையில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்களானால் இன்று உங்கள் நம்பிக்கையை முழுவதுமாக கர்த்தர் மேல் வையுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். யாக்கோபை மீட்டெடுத்தவர், யாக்கோபை மீட்டு அவனை பலவானுடைய கைக்கு, அவனை விட பலத்தவனாய் இருந்தவனுடைய கைக்கு விடுவித்த என் ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பலத்தவனுடைய கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பயப்படாதுங்க, என்னை விடுவிப்பதற்கு யாரும் இல்லையே. ஒருவேளை நோய் நிமித்தமாய் நீங்கள் கஷ்டப்படலாம், அல்லது பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாய் நீங்கள் என்னாலில் என்னை விடுவிப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களானால், அந்த பலத்தவனுடைய கைக்கு விடுவிக்க என் ஆண்டவராக இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இந்த நாளிலும் அருமையான தேவ பிள்ளையே, உன் சஞ்சலத்தை உதறி தள்ளிவிட்டு, உன் துயரத்தை உதறி தள்ளிவிட்டு, இந்த பலத்தவனுடைய கைக்கு கர்த்தர் என்னை விடுவிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். சத்துரு வெட்கப்பட்டு போவான். இந்த பலத்தவன் இன்று வெட்கப்பட்டு போவான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும். இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதே துதிக்க ஆரம்பிப்பாயா? அவர் உன்னை பலத்தவனுடைய கைக்கு விடுவிக்கிறவராக இருக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னை சார்ந்தவர்களையும் அவர் விடுவிப்பார். எந்த இடத்துல நீ சிக்குண்டு விடுவேன் என்று சொல்லி பயப்படுகிறாயோ, அந்த இடத்துல நீ சிக்குண்டு நீ அமிழ்ந்து போவது இல்லை. கர்த்தர் உன்னுடைய கரம் உன்னை விடுவிக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பலத்தவனுடைய கைக்கு விடுவிக்கிறேன் ஆண்டவருடைய கரம். கேட்கிற ஒவ்வொருவர் குடும்பங்களிலும், ஒவ்வொருவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே இறங்கி அற்புதங்களை செய்கிற தெய்வர்க்கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை விடுவிப்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இந்த சூழலிலிருந்து நான் வெளியே வர முடியுமா என்று சொல்லி கலங்கி பலவித துயரங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக இந்த நாளிலே, பலத்தவனுடைய கைக்கு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தெய்வர்க்கை ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.